ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த சனி வக்ர பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா ஜூலை 27 ஜூலை 2026 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 2026 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திலையும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்திலையும் டிராவல் பண்ண போறார். அது என்னங்க வக்ரகதி? சனி பகவான் ரெட்ரோகிரேட் ஆகிற காலம். சனி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல ஜென்ம சனியா இருக்காரு பாத்தீங்களா? மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறதுல இல்லைங்க, மீனத்திலேயே தான் இருப்பாரு. அவர் சில நட்சத்திர பாதங்களை கடப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டம் சனியினோட ஒரு எஃபிகசி குறைஞ்சிடுமா, இன்னும் இன்டென்சிஃபைடா இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியும், ஆனா அவரோட ஆற்றல் அதிகமா இருக்கும். இந்த 138 நாட்களும் ஒவ்வொரு ராசியினோட வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகுது. இது நாங்க எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த 138 நாட்கள்ல முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்ல போறோம். முற்பகுதி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனுடைய உச்ச பார்வையில என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார். பிற்பகுதி 40 நாட்கள் அப்ராக்சிமேட்லி வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாம என்ன மாதிரி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது ரிவ்யூ, கர்மிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம், கர்மிக் லெசன், பழைய விஷயங்கள் திரும்பி வரா மாதிரி தோணும். நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது மாறும். அதே மாதிரி இது நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தது நடக்காம போறதுக்கும் தாமதம் ஆகிறதுக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக உங்க ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு? நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி ஆகியிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா, ஆல்ரெடி கும்பம் 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில் இருக்கீங்க, பாத சனியில இருக்கீங்க. பாத சனின்னு சொல்றீங்க, இறுதி பகுதின்னு சொல்றீங்க, இப்பதாங்க எங்களுக்கு பிரச்சனை ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது. இப்படி நிறைய கும்பராசி அன்பர்கள் சுய ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்றீங்க. அது உண்மை என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்துல தசை அப்படி இருக்கலாமா? பொதுவா பாத சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25% கெடுப்பலன்களை தான் கொடுப்பாரு. அதுவும் இப்போ வந்து நீங்க கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பாத சனியாவே இருந்தாலும் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அதுக்கும் மேல குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப சனி எந்த விதத்திலயும் உங்களுக்கு எடுக்க போறதில்லை. இதுதாங்க ஒரு பெரிய ரிலீஃப். 6 வருஷமா சனியினோட பிடியில நாங்க மாட்டி சின்ன பின்ன ஆயிட்டோங்க. இதுதான் கும்பம். இப்ப சனி உங்களை எந்த விதத்திலையும் கெடுக்க போறதில்லை. இது ஒரு பெரிய 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 பிளஸ்ங்க. சரி, ஏதாவது நல்லது நடக்குமாம்மா, நல்லது நடக்காதுன்னா கூட சும்மாவாவது நல்லது நடக்கும்னு சொல்லுங்க. காதுல கேட்டாவது நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம். நடக்குதோ நடக்கலையோ அது பிரச்சனை இல்லை, சும்மாவாவது சொல்லுங்க. ஏமா சும்மா சொல்லணும்? உண்மையாவே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு 1 மற்றும் 12க்கு அதிபன். உங்க சுயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். 12ஆம் பாவம் ஆயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ரொம்ப நாளா நல்லா தூங்கணும்னு ஆசைப்பட்டேங்க, நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், வெளிநாடு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு ஆசைப்பட்டேன், தீர்த்த யாத்திரை போகலான்னு ஆசைப்பட்டேன், குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன், பொண்ணுக்கு 4 நகை நட்டு வாங்கலான்னு ஆசைப்பட்டேன், பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்பட்டேன், வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன், வெளிநாட்டிலே வீடு வாங்கலான்னு ஆசைப்பட்டேன், வெளிநாட்டில் பிஆர் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன். இப்படி எத்தனை ஆசைகள்! எந்த ஆசையும் நிறைவேறலையே. இப்போ என்ன ஆகும்? எல்லாமே நிறைவேறிடுமா? கிடையாது. எனக்கு கொடுக்க போறது சனி பகவான். இவ்வளோ ஆசைகள் இருக்கு, எனக்கு கொடுத்த இவ்வளோ ஆசைகள் இருக்கு, நிறைவேறிடுமா? நிறைவேறாது. நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டாலும் நமக்கு சில ஆசைகள் நியாயமா நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கொடுப்போம். இவ்வளோ ஆசைப்பட்டீங்க அப்படின்னு இவ்வளோ ஆசைகள் சாலிடா நம்ம இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல சிலவற்றை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். பெரிய பிளஸ்ங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், உங்க சுயம் சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்கு உங்களுக்கு. நான் வந்து எனக்காக முக்கியமா இந்த கும்பராசி பெண்கள்ல எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு, எனக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கு. கண்டிப்பா ஆண் ராசி சனியினோட ராசி பெண்களா இருந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என் காலில் நிக்கணும். நான் வந்து இண்டிபெண்டா இருக்கணும். நான் சும்மா நீ சொல்றது மாமியார் கேளு சொல்றது கேளு, மருமக சொல்றத கேளு, என் புருஷன் சொல்றத கேளு, என் மச்சன் சொல்றத கேளு, என் ஓரவத்தி சொல்றத கேளு, என் பிள்ளைங்க சொல்றத கேளு. ஏன்பா நான் சொல்றத நான் கேட்கிறேன்ப்பா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் எவ்வளவு நாளா வாழ முடியும்? முதல்ல நான் சொல்றத நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு யோசனைகள் இருக்கும் இல்லைங்க. நான் ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யறேன். என்னோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ வந்து எங்க ஓரவத்தை கம்பேர் பண்ணி அவ பாரு எவ்வளவு அழகா தழைய புடவை கட்டிக்கிற, நீயும் புடவை கட்டிக்கோ, நீ ஜீன்ஸ் பட்டெல்லாம் போட்டு போகாத அப்படிலாம் எனக்கு கம்பேர் பண்ணியே சொல்லாதீங்க. எனக்கு பிடிக்கல. எனக்கு என் வாழ்க்கை நான் வாழறேன், என் வாழ்க்கையை நீ வாழாத அப்படின்ற மாதிரி பல யோசனைகள் இருந்துச்சு. பார்த்தீங்களா? செய்யலாமா வேணாமா? நிறைய கும்பம் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ் போகும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு சொசைட்டிக்காக நல்ல புடவை கட்டின்னு போயிட்டு அங்கே போயிட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறது, நல்ல ஃப்ரீயாக விட்டுக்கிறது, திருப்பி வீட்டுக்கு வரும்போது பின்னி இவ்வளோ பூ வச்சுக்கின்னு திருப்பி புடவை கட்டின்னு வருது. ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் அவங்கவுங்களோட அதாவது சொந்த விஷயங்க, அவங்கவுங்களோட ஆசைகள்.
அவங்கவுங்களோட சுய விஷயம். இதெல்லாம் வந்து கமெண்டே யாரும் பண்ணக்கூடாது. அதை விட கேவலமானது எதுவுமே கிடையாது. சிலர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப என்னோட பதிவுலயே கூட நான் நிறைய பார்த்திருக்கேன். மேடம் நீங்க லிப்ஸ்டிக் நிறைய போட்டுருக்கீங்க. இட்ஸ் மை விஷயா. லிப்ஸ்டிக் நிறைய போடுறது எங்களோட இஷ்டம். அதுவும் நான் சில ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இதுல பார்த்திருக்கேன். நீ பேசுறது சொற்பொழிவு. உனக்கு எதுக்கு லிப்ஸ்டிக்? அது அவங்க சௌரியம். அவங்க பேசுறது சொற்பொழிவா இருந்தா என்ன இருக்கு? அரசியல் மேடையா இருந்தா என்ன இருக்கு? அவங்க சௌரியம் அவங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி கும்பத்தினோட ஆட்டிடியூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து இப்படி திமிரா பேசுறாங்கப்பா, இவங்க ரொம்ப போல்டா இருக்காங்கப்பா. அவங்க போல்டா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க கும்பராசியில பிறந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு கேரக்டர்ஸ் இருக்குங்க. இப்ப ரிஷபம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கூலு. அதாவது எப்படி தென்றல் மாதிரி பார்த்தா பிளசன்ட். ஓகேங்களா? மிஷம் ஆளுமை. ஓகேங்களா? மிதுனம் புத்திசாலித்தனம். குறுன்னு அந்த புத்திசாலித்தனம், வசீகர தன்மை, கண்ணி நல்ல அட்ராக்ஷன். ஓகேங்களா? சிம்மம் கம்பீரம். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது கும்பம் நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னா கும்பம் அதுக்கு லாக்கிப்பட்டு வராது. நீ என்ன வேணா சொல்லு, நீ ரொம்ப பேசினேன்னா நான் உன்னை தூக்கி போட்டுருவேன். அதுதான் கும்பத்தினோட மைண்ட் செட். ஆக உங்களுக்கு என்ன விருப்பமோ, ரொம்ப நாள ஆசைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்க செய்யுங்க. இந்த காலகட்டம் எக்ஸாக்டான காலகட்டம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாளா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கணும், ஒரு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிக்கணும்ன்ற ஆசை இருக்கும். வீட்டில் சொல்லுவாங்க, என்னத்துக்கு 8000 10,000 ஹைட்ரா ஃபேஷியல்லாம் போயிட்டு யாரானா கொடுப்பாங்களா? உங்களுக்கு வேணுமா நீங்க செஞ்சுக்கோங்க, சம்பாதிப்பீங்க. உங்களோட நீங்க பிளசண்டா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா என்ன? தாராளமா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆசைகள், பல ஆசைகள் இருக்குன்னா அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம். சனியே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாமா. மத்தவங்களை பத்தி என்னத்துக்கு யோசிக்கிறது? இது ஒரு பெரிய பிளஸ்மா. ஓகேங்களா? ஸோ நீங்க எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் உங்களோட குணாதிசயங்களையும் நீ சிலது மாத்திக்கணும்னு நினைப்பீங்க. நான் நினைக்கிறத சொல்லுவேன். நான் இப்ப 10 விஷயம் நினைக்கிறேன், 2 தான் சொல்றேன். 10 சொல்லுங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பல ஆசைகள் இருக்குன்னா சில ஆசைகள் நிறைவேறிடும். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையினால. வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாம என்ன பண்ணுவாரு? நம்ம கடனெல்லாம் இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சோம். கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறதுக்கு பிளான் ஆரம்பிச்சிருக்கோம். திருப்பி கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலை எங்க வீட்டுல இருக்க டிக்கெட்டுங்க எனக்கு உற்பத்தி பண்ணுதுங்க. வீட்டுல இருக்க டிக்கெட்டுங்க செலவை கம்மி பண்ணாம என்ன கடன்காரனா மாத்துதுங்க. அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சனி இந்த 40 நாட்களும் பினான்சியல் டிசிப்ளின் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். எது செஞ்சாலும் அளவோட தான் செய்யணும். தேவையில்லாத பெரிய செலவு அப்படின்றது செய்யக்கூடாது. அவங்களுக்காக இவங்களுக்காக கடன் வாட்டி நீ மாட்டிக்காத, கடன் வாங்கி நீ மாட்டிக்காத, உனக்காகவும் நீ வாழு அப்படின்ற ஒரு விஷயத்த சனி நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க. புரியுதுங்களா? கடன் வாங்குறது அப்படின்றது அவாய்ட் பண்ணிடுங்க. வாழ்த்துக்கு. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான கோச்சார சனி வக்ர பயிற்சி பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா, நீங்க சொன்னதுல எனக்கு நிறைய மேட்ச் ஆயிருக்குமா. சந்தோஷமா. பிளானட்ஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க சொல்றோம். எங்க சுய ஜாதகத்தை நாங்க ஒரு முறை முழுசும் தெளிவா அனலைஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு விருப்பப்பட்டாலும், அம்மா எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா, முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் பிரச்சனையாவே இருக்கு. இது 1 வருஷம் 2 வருஷமாமா, எத்தனை வருஷமா இந்த பிரச்சனையோடவே வாழறது? முடியலம்மா எங்களால. வயசு இருக்கும்போது சமாளிச்சோம், இப்ப வயசும் இல்லை, சமாளிக்க முடியலம்மா. இந்த பிரச்சனைகள்லாம் எப்பம்மா ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்குமா. உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், அம்மா என் பிள்ளையினால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் நான். பையன் ஒன்னும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான். எங்க குடும்பத்துக்கு ஒத்தே வராத ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். பொருத்தமும் போய் பார்த்தோம். பார்க்கும்போதே பொண்ணு ஒத்து வரலம்மா எங்களுக்கு. நாங்க காசு பணம் வசதி அந்தஸ்து ஜாதி மதம் எல்லாம் பார்க்கல. ஆனா பொண்ணு ஒத்து வரல. பொண்ணை பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒத்து வரும் தோணலம்மா. கேட்க மாட்டேங்கிறாம்மா. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. இதுக்கு வேற வழியும் வாய்ப்பும் இருக்கா? அந்த பையன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பானா, இல்ல நாங்க பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானா இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் அம்மா நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பம். இப்ப கௌரவமான குடும்பத்துலதான் நிறைய பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பு தண்டா பழகுதுங்க, தப்பு தண்டா பண்ணுதுங்க, தப்பானவங்க கிட்ட பழகுதுங்க அப்படின்னு சொல்லலாம். என் பொண்ணு தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத ஒரு பையன் கூட பழகி அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கினா கூட பரவாயில்லம்மா. இன்னமும் லிவ் இருந்து ரிலேஷன்ஷிப் இருந்து டேட்டிங் இருந்து என் பொண்ணுக்கு எப்பமா திருந்தோம்? நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்குமா, நல்ல கௌரவமா என்னை வாழ விடுமா. பையன் தேவையில்லாத சில வஸ்துக்களுக்கு ஆளாயிட்டான், போதை வஸ்துக்கள் இதெல்லாம் ஆளாயிட்டான், அவன் மாறுவானா? இந்த மாதிரி பல கேள்விகள் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அதுக்கு மேல ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, சிலர் வந்து சிம்பிளான விஷயம் கேட்பாங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோமா, பல முறை வீடுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், வீடு கட்ட முடியல, எங்களுக்கு பூமி யோகம் இருக்கா இல்லையா, வீட்டுல தங்கமே நிக்க மாட்டேங்குதுமா, தங்கமே சேர மாட்டேங்குது, நாலா பக்கமும் கடன் இருக்கு, கடன்ல இருந்து வெளியே வந்துருமா, இப்படி பல கேள்விகளுக்கு தீர்வு உங்க சுய ஜாதகங்க. சுய ஜாதகத்தை பார்த்தா எந்த பிரச்சனை எப்ப தீரும், இந்த பிரச்சனை அப்படின்றது இன்னும் 10 வருஷம் தொடருமா, 5 வருஷம் தொடருமா, இன்னும் 5 மாசத்துல முடிவடைஞ்சிடுமா, இல்ல இப்பயே முடிவடைஞ்சிடுமா, இப்படி பல விஷயங்கள் தெரியும்.
ஆக என்கிட்ட உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எந்த குறைகளா இருந்தாலும் உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ.